Archana Jayakumar. Fried rice. இந்த ஃப்ரைட் ரைஸ் வந்து பேர்லயே இருக்கு இல்லைங்களா, வறுக்கப்பட்ட சாதம் அல்லது வறுக்கப்பட்ட அரிசி அப்படின்றது தான் இதுக்கு. அதாவது சாதத்தை சமைச்சு நம்ம வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் அதுக்கு தேவையான நம்மளுக்கு பிடிச்ச பொருட்கள் எல்லாம் அதை போட்டு நம்ம வந்து வறுத்து அந்த சாதத்தை வந்து பரிமாறுறது தான் ஃப்ரைட் ரைஸ். இந்த ஃப்ரைட் ரைஸ் வந்து சீன நாட்டுல இருந்து வந்த ஒரு விதமான சாப்பாடு. இது வந்து ரொம்பவே நல்லாவும் இருக்கும், சுவையாகவும் இருக்கும். நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி காய்கறிகள் வேண்டிய பொருட்களை இதில் சேர்த்துக்கலாம். அருமையான சுவையான சுலபமான ஃப்ரைட் ரைஸ் எப்படி பண்ணுறதுன்னு இப்போ பார்க்கலாம். ஒரு கேரட் நீளமாக அரிந்தது, சிறிதளவு அல்லது 100 கிராம் பீன்ஸ் நீளமாக அரிந்தது, சிறிதளவு வெங்காயத்தாள், அரை தேக்கரண்டி சர்க்கரை, 1 மேஜை கரண்டி சோயா சாஸ், 1 மேஜை கரண்டி தக்காளி சாஸ், 1 மேஜை கரண்டி பச்சை மிளகாய் சாஸ், 1 மேஜை கரண்டி பொடியாக அரிந்த பூண்டு, அரை தேக்கரண்டி எலுமிச்சை சாறு, 2 கப் வேக வைத்த அரிசி, உப்பு சுவைக்கேற்ப, சிறிதளவு எண்ணெய். ஒரு வாயகன்ற பெரிய வாணலி எடுத்து அடுப்பில் வச்சுக்கோங்க. சிறிதளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம். 1 to 2 தேக்கரண்டி அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம். முதல்ல பூண்டு போட்டுக்கலாம். பூண்டு வந்து சீன நாட்டுடைய எல்லா பதார்த்தங்கள்லையும் முக்கியமாக சேர்ப்பாங்க. அதனால் நம்மளும் இதுக்கு வெறும் பூண்டு மட்டும்தான் சேர்க்குறோம். பூண்டின் மனம் நல்லா வர வரைக்கும் இதை வறுத்து விட்டுக்கலாம். பாருங்க, இந்த பூண்டில் நிறமாற்றம் இருக்கு, லேசாக அதனுடைய நிறம் மாறிடுச்சு. இப்போ இது சரியான பக்குவம், நல்ல மனம் வரும். இப்போ நம்மளுடைய காய்கறியை சேர்த்துடலாம். இந்த காய் வந்து இதுலேயே வறுபடணும், அதனால் இதை கொஞ்சம் வேகமாக மிதத்துக்கும் மேலான தீயில வச்சு இப்படி வறுத்து விடுங்க. இப்போ கொஞ்சம் காய்க்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். பொதுவாக இந்த சீன நாட்டு வகையில் வந்து எலுமிச்சை சாறு சேர்க்க மாட்டாங்க. நம்ம வந்து எலுமிச்சை சாறு இதில் ஏன் சேர்க்குறோன்னா அது ஒரு நல்ல சுவையை கொடுக்கும். அதை தவிர நம்ம அஜினமோட்டோ அப்படின்னு எந்த விதமான உப்பையும் நம்ம சேர்க்கல. அதனால இதை சேர்த்திங்கன்னா அதுக்கு தனிப்பட்ட ஒரு நல்ல சுவையும் மணத்தையும் இது கொடுக்கும். இப்போ எலுமிச்சை சாறை சேர்த்துருங்க. பச்சை மிளகாய் சாஸை சேர்த்துடலாம். தக்காளி சாஸ் சேர்த்துடலாம். கடைசியாக சோயா சாஸ். இப்போ நம்ம சர்க்கரை சேர்க்குறோம். சர்க்கரை எதுக்கு சேர்க்குறோன்னா இதனுடைய தன்மையை அதிகப்படுத்துறது தவிர இந்த அரிசி சாதம் வெந்த சாதத்தோடைய வேகுதெல்லாம் இன்னும் கொஞ்சம் அதிகப்படுத்தாமல் அதே நிலையில் வச்சுருக்கோம். இப்போ வேக வைத்த சாதத்தை சேர்த்துக்கலாம். இதுக்கு ஒரே ஒரு பக்குவம் என்னென்னா, வெந்த அரிசி நல்லா உதிரியாக இருக்கணும். அப்படி அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் எந்த அரிசியை வேணாலும் உபயோகப்படுத்தலாம். பாஸ்மதி அரிசி, சீரக சம்பா, சோனா மசூரி, நம்மளுடைய பொன்னி பச்சரிசி, இப்படி எதை வேணாலும் நீங்கள் உபயோகப்படுத்தலாம். ஆனால் அதை வேக வச்சுக்கிட்டு சரியான பக்குவத்தில் வேக வச்சிங்கன்னா கொஞ்சம் உதிரியாக இருந்ததுன்னா போதும். அதை எடுத்து இப்படி போட்டு நல்லா கிளறி விட்டுருங்க. இப்போது நம்ம காய்கறிக்கு மட்டும் உப்பு போட்டதுனால உப்பின் அளவை பார்த்துட்டு இன்னும் கொஞ்சம் தேவையான உப்பு போட்டுக்கோங்க. இப்போ கடைசியாக ஒரே ஒரு தேக்கரண்டி எண்ணெய் சேர்க்க போகிறோம். நம்மளுடைய ஃப்ரைட் ரைஸ் சுலபமாக சுவையாக தயாராகிடுச்சு. கடைசியாக வெங்காயத்தாள் அது மேலே போட்டுடலாம். இது நம்மளே எவ்வளோ சுலபமா நம்ம சுவையான ஒரு ஃப்ரைட் ரைஸ் தயார் பண்ணிட்டு பார்த்தீங்களா? அருமையான ஃப்ரைட் ரைஸ் தயாராகிடுச்சு. இப்போ நம்ம இதை பரிமாறலாம். சில முக்கியமான விஷயங்களை கவனிச்சுக்கோங்க. நம்ம வந்து காய்கறிகளை தண்ணீர் போட்டு வேக வைக்கல. ஒரு பாதி வெந்திருந்தாலும் பரவாயில்ல, அதுதான் அப்படி தான் இருக்கும் இந்த ஃப்ரைட் ரைஸ்க்கு. அதுக்கு வந்து நம்ம வந்து மிதத்துக்கும் மேலான ஒரு தீயில எண்ணெயில் மட்டும் வறுத்து எடுத்துருக்கோம். அதனால தான் இதுக்கு ஃப்ரைட் ரைஸ்ன்னு பேரு. என்ன நண்பர்களே, சுவையான எவ்வளோ சீக்கிரமா நம்மளுடைய ஃப்ரைட் ரைஸ் தயார் பண்ணிட்டோம் பார்த்தீங்களா? இந்த ஃப்ரைட் ரைஸை நீங்களும் தயார் பண்ணி நிச்சயமாக மகிழ்வீங்க நம்புகிறோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பிரஸ் பண்ணுங்க. பீஸாக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இது ஒரு இலவச சேவை. மற்றும் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் ரெசிபீஸ்க்கு thesitpizza.com
விஜயம் செய்யுங்கள். ரெசிபி பீஸா என்றென்றும் உங்கள் நாவிற்கும் வயிற்றிற்கும் நல்லதொரு சுவை. நன்றி, வணக்கம்.